ஒரு அண்மை செய்தி. தற்போதைய திமுக ஆட்சியில் அமைச்சர் KN நேருவின் துறையில் மேலும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். இடமாற்றம், பதவி உயர்வுகளுக்கு தலா 7 லட்சம் முதல் 1 கோடி வரை லஞ்சம் பெறப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இடமாற்றம், பதவி உயர்வுக்கு பணம் வாங்கியதில் 365.87 கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாகவும் அண்ணாமலை குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அமைச்சர் KN நேருவின் துறையில் நடந்த ஊழலுக்கான ஆதாரங்கள் DGPயிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அண்ணாமலை கூறியிருக்கிறார். ஆனால் உறுதியான ஆதாரங்கள் கிடைத்தும் FIR பதிவு செய்யாதது ஏன் என முதல்வருக்கு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். தற்போதைய திமுக ஆட்சியில் அமைச்சர் KN நேருவின் துறையில் மேலும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். இடமாற்றம், பதவி உயர்வுகளுக்கு தலா 7 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரை லஞ்சம் பெறப்பட்டுள்ளதாகவும் தகுந்த ஆதாரங்கள் DGPயிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் இதுவரை அந்த ஆதாரங்களை கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை முதல்வர் என அந்த குற்றச்சாட்டில் அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்கலாம். சந்தோஷ், வணக்கம். அண்ணாமலையின் குற்றச்சாட்டின் முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் KN நேருவுக்கு இதற்கு முன்பாகவே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு என்பதனை பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பதிவிட்டிருந்தார். குறிப்பாக அந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வலியுறுத்தல் என்பதும் தொடர்ச்சியாக அழுத்தமாக கொடுக்கப்பட்டிருந்தது. தற்போது மேலும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கேஷ் ஃபார் ஜாப்ஸ் ஊழல் என்றும் 888 கோடி ரூபாய் ஒப்பந்தங்களுக்கான இந்த ஊழல் என்பது நடைபெற்றிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநரிடம் 3வது முறையாக ஆதார கோப்புடன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த 3ம் திமுக அரசின் நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் KN நேருவின் சாதனைகளாக மாறியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அமலாக்கத்துறை பல முக்கிய ஆதாரங்களுடன் விரிவான அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது என்றும், அதில் புகைப்படங்கள், வாட்ஸ்அப் உரையாடல்கள், டிஜிட்டல் சாதனங்களில் இருந்து மீட்டெடுக்கப்பட்ட ஆவணங்கள் ஆகியவை அடங்கியுள்ளதாகவும், இந்த ஆதாரங்கள் தற்போதைய திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகளின் பணியிட மாற்றம் மற்றும் பதவி நியமனத்திற்காக 365 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கப்பட்டு பெரிய ஊழல் வெளிச்சம் போட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், அதிகாரிகள் தங்களுக்கான பணியிட மாற்றம் அல்லது பதவியை பெற 7 லட்சம் முதல் 1 கோடி வரை லஞ்சம் கொடுக்க கட்டாயப்படுத்தியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு தற்போது எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாடு முதல்வர் MK ஸ்டாலின் 2 விளக்கங்கள் மட்டுமே மீதி இருப்பதாகவும், தங்கள் ஆட்சிக்குள் நடைபெறும் ஊழல்களை தெரிந்தும் தெரியாதது போல நடிப்பது அல்லது இந்த ஊழல்களின் நேரடியாக அல்லது மறைமுகமாக உடந்தையாக இருப்பதுதான் என்று முதல்வர் மீதும் குற்றச்சாட்டு என்பதனை தெரிவித்திருக்கிறார். தெளிவான ஆதாரங்கள் இருந்தும் இதுவரை காவல்துறை வைத்து வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடாதது மற்றும் அவரது ஆட்சியில் நிர்வாகம் எந்த நிலையில் உள்ளது என்பதை எடுத்து காட்டியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்பாகவே ஊழல் குற்றச்சாட்டு என்பது அமைச்சர் மீது குற்றச்சாட்டு என்பது பதியப்பட்டிருந்த நிலையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பல முக்கிய ஆதாரங்களுடன் ஈடியும், அதாவது அமலாக்கத்துறையிடமும் சமர்ப்பித்தும் இதற்கான நடவடிக்கை என்பது ஒரு படி கூட எடுக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கத்தையும் தெரிவித்திருக்கிறார். ஊழல் குற்றச்சாட்டில் முதல் முறையாக மட்டுமல்லாமல் 3வது முறையாக ஆதாரத்துடன் அம்பலப்பட்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சியில் முதலமைச்சரும் ஏன் மௌனம் காக்கிறார் என்ற ஒரு கேள்வி என்பதையும் அண்ணாமலை எழுப்பியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One G Square. For details call 8939750009.